Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனலில் PGTRB syllabus வைஸாக ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ யூனிட் 2 DBMS வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி அந்த DBMSோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் 3 செட் கொஷின்ஸ் வந்து எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வர்றவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக நடந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 2025 தான் நியூ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸோடு சேர்த்து டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங் கான்செப்ட் சேர்ந்து இருந்துச்சு. அப்படியே நெட்டு சிலபஸ் வச்சுருந்தாங்க. இப்போது டிபிஎம்எஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 செட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கொஷின்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு கேட்டிருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸோடு சேர்த்து டேட்டா மைனிங் வேர்ஹவுஸ் இருந்தால் கூட 13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் வந்து டிபிஎம்எஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு அப்புறமா இந்த பியூக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2025 கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த டேர்ம்ஸ் யூஸ் டு டிஃபைன் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இன் டேட்டாபேஸ் அட் எ பர்டிகுலர் மூமெண்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து 2025 டேரக்ட் கொஷின் தான் இருந்துச்சு. இதில் இருக்க கீவேர்ட் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் மூமெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து ஸ்னாப்ஷாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேயே பார்த்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து இதுதான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், கன்கரன்சி, டேட்டா ரிடண்டன்சி. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அப்ஸ்ட்ராக்ஷனாக என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான டேட்டாஸை மட்டும் ஹைட் பண்ணி வைக்கிறது. கன்கரன்சினா ஒரே டைமில் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் நடக்கிறது. ரிடண்டன்சி அப்படின்னா டூப்ளிகேஷன் வர்றது. ஸோ இது எதுவுமே மேட்ச் இல்லை. ஸோ பர்டிகுலர் மூமெண்ட் அப்படிங்கும்போது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இமீடியட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை வந்து ஸ்னாப்ஷாட் சொல்லலாம், கரண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸாக. இது வந்து ஸ்கீமா அண்ட் இன்ஸ்டன்ஸ் கான்செப்டில் வரும். ஸ்கீமானா ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கணும். இன்ஸ்டன்ஸ்னால் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்ல பர்டிகுலர் டைமில். இப்போ வந்து 8 மணிக்கு வந்து ஒரு புது ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன், 8:15 வந்து அந்த ரோவில் வந்து அப்டேஷன் பண்ணுறேன், 8:30 வந்து அந்த டேபிளில் பர்டிகுலர் ரோ வந்து டெலிட் பண்ணுறேன். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பர்டிகுலர் மூமெண்ட். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்னால் இதுக்கு இன்னொன்று மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் ஆஃப் த டேட்டாபேஸ், சேஞ்சஸ் whenever the data is inserted, deleted, updated, also called the current stages. ஸோ இந்த வேர்டெல்லாம் வச்சு கூட நம்ம கேட்கலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஷின், which is the interface between the front end and the back end in the database system? Front end and back end database systems. இந்த கொஷின்ஸ் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வேர்டை நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக, இன்கரெக்டா, ட்ரூவா, ஃபால்ஸாங்கிறத மெயினாக வந்து நம்ம வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். இதில் பேக் எண்டு கொடுத்துட்டாங்க. பேக் எண்டுனால இங்கே இதில் இருக்க எது பேக் எண்டு? SQL தான் பேக் எண்ட். ஆப்ஷன் ஏ இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஏ இருக்குது, இந்த 2 இருக்குது. அப்போ இந்த 2 எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மீதி எலிமினேஷன் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட்னா எதை சொல்லுவோம்? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோமா, OS சொல்லுமா, டிஸ்க் கண்ட்ரோலர் சொல்லுமா? OS வந்து என்ன கிடையாது, கண்டிப்பாக அது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கிடையாது, சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தான் என்னவாக இருக்கும்? ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும்? A and B. ஸோ இதில் A and C கொடுத்துருக்காங்க. சிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வராது. அப்போ இதுதான் ஆன்சரு. A and B தான் ஆன்சர். ஆன்சர் வந்து A and B. ஐடென்டிஃபை த டேர்ம்ஸ் தட் ரெஃபர்ட் இஃப் two ரிலேஷன் இருக்குது. ஸோ R A1 A2 எக்ஸெட்ரா போட்டு AN கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ் B1 B2 BN வரைக்கும் இருக்குது. ஹாவ் த சேம் டிகிரி ஆஃப் n வந்து சேம் டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 3 அப்படின்னா 3 டிகிரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் த டொமைன் ஆஃப் AA ஈக்குவல் டு டொமைன் ஆஃப் BI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமைனை வந்து என்னவாக இருக்கான்? ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ காலமும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த கரஸ்பாண்டிங் டொமைன் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனியன் கம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனியன் கம்பேட்டிபிள் இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இன்டர்செக்ஷன்,
செட் டிஃபரன்ஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து யூனியன் கம்பேட்டபிள் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை செய்ய முடியாது, ஏன்னா அது யூனியன் கம்பேட்டபிளில் இருக்காது அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து யூனியன் கம்பேட்டபிள் தான் ஆன்சரு. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். யூனியன் கம்பேட்டபிள்னால் என்ன சொல்கிறோம்? when they have the same number of attributes. அட்ரிபியூட்னா என்னது? காலம்னு சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம், இதை வந்து டிகிரின்னு சொல்லலாம். அண்ட் கரஸ்பாண்டிங் த சேம் டொமைன் டைப், அந்த டொமைன் டைப்பும் கரெக்டாக இருக்கணும். இப்போ 2 டேபிள் கொடுக்குறோம் அப்படின்னா 2 டேபிளில் இப்போ இங்கே வந்து ஐடி நேம் கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் ஐடி நேம் தான் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டொமைன்ங்கிறது இந்த இடத்துல, நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸுங்கிறது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 காலம்ஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் டொமைனுங்கிறது இந்த ஐடி நேம் இதுவும் கரஸ்பாண்டிங் மேட்சாக இருக்கணும். அப்போ தான் நம்ம யூனியனோ இன்டர்செக்ஷனோ நம்மளால் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா யூனியன் கம்பேட்டபிள் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து யூனியன் கம்பேட்டபிள். டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் டைப் ஸ்லாஷ் செட் இஸ் டிஃபைன்ட் அஸ். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிகிரி ஆஃப் ரிலேஷனா ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிற வேர்டை நம்ம பார்க்கணும். ரிலேஷன் அப்படின்னா டேபிள்ஸ், ஓகேவா? ரிலேஷன்ஷிப் தானே அந்த டேபிள்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எதை டினோட் பண்ணிடும் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்னு பண்ணும். ஸோ காலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ஆட்ரிபியூட் ஃபீல்டு வரும். ஸோ இங்கே டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கனால நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டின்னு வந்துடும். ஸோ எத்தனை என்டிட்டி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன வந்துடும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டி தான். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா? பாருங்கள், டிகிரி ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கார்டினாலிட்டி ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரிப்பிள்ஸ் ஆர் ரோக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் என்டிட்டி டைப், எத்தனை என்டிட்டி டைப் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க. கார்டினாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு கொடுத்தோன்னா அந்த மேப்பிங் ரேஷியோ, அதாவது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, 1 to 1 1 to many அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following index allow the records of your file to be read in an order that corresponds to the physical order in the file? ஸோ ஃபிசிக்கல் ஆர்டர் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் டேட்டாஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இண்டெக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல்னு கொடுத்தோடனே ஃபிசிக்கல் இண்டெக்ஸ்னு எழுதிடாதீங்க. இது வந்து நம்ம எப்போயுமே என்ன சொல்லுவோம்னா பிரைமரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பிரைமரி இண்டெக்ஸை தான் ஆர்டரிங் கீ ஆஃப் ஃபிசிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுவே ஃபிசிக்கல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபிஎம்எஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மே கிடையாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்ம கொஷின்ஸில் தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு என்ன எழுதிடுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, இது என்ன ஸ்டாண்டர்டே கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் ஆர்டர்னு வந்துருச்சுனாலே அது என்னதுன்னா பிரைமரி இண்டெக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி இண்டெக்ஸ் அப்படின்னா நான் ஆர்டரிங் அட்ரிபியூட்ஸ், இதில் வந்து என்ன ஒரு ஆர்டர்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது வந்து ரேண்டம் செலெக்ஷனாக தான் இருக்கும் போது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வராது. ரெக்கார்ட் இண்டெக்ஸ்னும் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பிரைமரி இண்டெக்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் if there exists a set of transaction such that every transaction in the set is waiting for another transaction in the set. ஸோ இதில் நல்லா பாருங்களேன், இது வந்து அப்படியே ஓஎஸ் கான்செப்டில் வர மாதிரியே தான் இருக்கும். ஸோ செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் இந்த செட் வெயிட்டிங் ஃபார் த அனதர் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணும்போது அங்கே எதுவுமே நடக்கலை. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஸ்டக்காகி நிற்குது. ஸோ ஒன்னோட ஒன்று வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D1 D2 D3 இருக்குன்னா D1 வந்து ஏக்காக வெயிட் பண்ணுது, D2 வந்து பிக்காக வெயிட் பண்ணுது, D3 வந்து சிக்காக வெயிட் பண்ணுது.
ஸோ எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, ப்ராசஸ் நடக்கவே இல்லை. அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா டெட்லாக்குன்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? அப்படியே ஓஎஸ் கான்செப்ட் தான், நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆன்சர் வந்து டெட்லாக். ஸோ அடுத்த கொஷின், இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஷின் தான். ஸோ ACID ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் கலெக்ஷன்? ஏ வந்து அட்டாமிசிட்டி, சி வந்து கன்சிஸ்டன்சி, ஐ ஐசோலேஷன், டி வந்து டியூரபிலிட்டி. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு ஏ எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க, ஐ எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்போ இதோட ஃபுல் ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின், நேம் த மெக்கானிசம் யூஸ் டு கிராண்ட் அண்ட் ரிவோக் ப்ரிவிலேஜஸ் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் அண்ட் இன் SQL. SQLல கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கிராண்ட் அண்ட் ரிவோக்னு சொன்னோன்னே நம்ம எதை மட்டும்தான் படித்து வச்சுருப்போம்னா அது ஒரு TCL கமாண்ட் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுருப்போம். ஆனால் இதெல்லாம் என்னது புதுசாக அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டேட்டாபேஸ் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இதை கொடுத்துருப்போம். ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுங்கிற கான்செப்டில் ஆத்தரைசேஷனில் இது வரும். ஸோ அக்சஸ் ரைட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த டைப்ஸ் எல்லாம் வரும். இதில் கிராண்ட் அண்ட் ரிவோக் கமாண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே டிஸ்கிரிமினேஷன் அக்சஸ் கண்ட்ரோல் தான் கிராண்ட் அண்ட் ரிவோக் கமெண்ட்டை எடுத்துக்கணும். இன்னொன்று கிராண்ட் அண்ட் ரிவோக் கமெண்ட் வரும். அது எதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பேஸில் வரும். பட் இதில் வந்து ரோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரோலுக்கு பர்டிகுலர் கிராண்ட் அண்ட் ரிவோக் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக்குன்னு கொடுத்துட்டாலே நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆக்ஷன் தான் சொல்லிட்டு டைரெக்டாக வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், இந்த இருக்கா. ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக் கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே என்னதுன்னா டிஸ்கிரிமினேஷனரி அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ரோல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் வந்து ரோல் பேஸில் அசைன் த ரோல் அப்படிங்கிறது தான் மெயினாக வரும். அந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேண்டட்டரி அக்சஸ் கண்ட்ரோல்னு எடுத்துட்டோன்னா இது வந்து என்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி லெவலில் ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணும். இதில் வந்து ஃப்ரீயாக வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு எதை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அக்சஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து மிலிட்ரி சிஸ்டமில் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டானது கிடையாது. இந்த 3 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஆத்தரைசேஷன் கான்செப்டில் வரும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிலேஷன் விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த லாஜிக்கல் மோட் பட் இஸ் மேட் விசிபிள் டு த யூசர் அஸ் எ விர்ச்சுவல் ரிலேஷன்? ஸோ இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸ். ஸோ விர்ச்சுவல் ரிலேஷன் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் டேபிள்னாலே இது என்னது? வியூஸ் தான். சரியா? வியூ தான் வந்து விர்ச்சுவல் டேபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து வியூ. இப்போ வந்து 2025 முடிஞ்சிருச்சு. 2021ஓட கொஷின்ஸ் பார்க்கணும். இந்த கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. See you the next class.